இந்த மாதமே வீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்பாடு என்று நிலபலம் சார்க்கை, இல்லை வண்டி வாகனங்கள் சேர்க்கை, இல்லை உயர்கல்வி, இந்த மாதிரி விஷயத்துக்கு வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சார். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நிலைமைகள்லாம் இவங்களுக்கு நல்ல விதமாக அமையப்போகுது. பிள்ளைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலே அவங்க உச்சம் பெற்று நிற்பாங்க. அவங்க பிடிச்சதான் முயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கொள்கையான பேச்செல்லாம் வரும். நம்மளுக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை தரும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம். ஏன்னா சூரிய பகவான் அங்கே மாறுவார். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். தந்தையின் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும். தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற மாதிரி உடலில் ஏற்பட்டு வந்த நோய் நொடிகள் நீங்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு நோய் நொடிகள் விலக போகுது. பழைய நிலைமைக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த உடம்பை இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாமல் அந்த ஸ்லிம் ஆகிறதுக்கான காலம் எல்லாம் இந்த மாதத்துலேயே அவங்களுக்கு எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். அவங்களே அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் அவங்களே பூர்த்தி செய்ய போகிறாங்க. ஏப்ரல் இவங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்கும். ரொம்ப நம்ம அதாவது எப்படி சொல்கிறோம், கடினமாக போராடி எதிர்த்து பார்த்தோம், அப்போ கிடைக்காத ஒரு பாக்கியம் எல்லாம் சாதாரணமாக சேரும். போராடி வெற்றி பெற முடியாமல் எத்தனையோ முறை நம்ம தோத்துட்டு வந்ததெல்லாம் இப்போ சாதாரணமாக கையில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஈஸியாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெனிஃபிட்டான காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம். உயர்ந்த அமைப்போடு இந்த மாதம் தொடங்கக்கூடிய காலமாகவும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் இவங்க சக்ஸஸ் லைஃப்பை பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்னென்ன கொடுக்க போகுது, எவ்வாறு இருக்க போகிறோம். நம்ம 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. நம்மளுக்கு சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன். புதனும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலமும் இந்த மாதத்துலேயே வந்துட்டு. அதுவும் இல்லாமல் சூரியன் பகவான் உச்சம் அடையக்கூடிய காலமாகவும் இந்த மாதத்தில் வருது. ஒரு 15 தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், இவரும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வருது. ஐயா எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். 10ஆம் இடத்துல கேது பகவான் நம்மளுக்கு படியெடுக்கக்கூடிய காலம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த நன்மையை தரும். இந்த மாதம் கடந்த பிறகு ஓரளவுக்கு நம்மளுக்கு நன்மையை தரும். இப்போவே வேலை சார்ந்த விஷயத்தில் அடிஷ்னல் ஒர்க் நம்ம செய்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் ஏற்படும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் சுவாமி. 4ஆம் இடத்துல இருந்தால் எல்லாமே 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இருப்பதால் சுகஸ்தானம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. ஒரு 15 தேதிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நிலைப்பாடெல்லாம் மாறிடும் சாமி. 100க்கு 100 பாகம் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. சூரிய பகவான் நிலை மாறுற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். வேலை சுமை அதிகரிக்கும் சாமி. புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் குரு பகவான் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருப்பதும், சுக்கிர பகவான் குருவோட வீட்டில் அமர்ந்திருந்து அவரும் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இருக்கிறதால புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகள், வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சாமி. ஓரிரு மாதத்தில் அவங்களாம் இப்போவே ஆல்ரெடி சரி ஆகிடுவாங்க. தனுசு ராசிங்க ஓராண்டு இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றா இந்த மாதமே வீடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்பாடு என்று நிலபலம் சார்க்கை, இல்லை வண்டி வாகனங்கள் சேர்க்கை, இல்லை உயர்கல்வி, இந்த மாதிரி விஷயத்துக்கு வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சார். ஒரு 5 தேதிக்கு அப்புறம் நிலைமைகள்லாம் இவங்களுக்கு நல்ல விதமாக அமையப்போகுது. பிள்ளைகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலே அவங்க உச்சம் பெற்று நிற்பாங்க. அவங்க பிடிச்சதான் முயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கொள்கையான பேச்செல்லாம் வரும். நம்மளுக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை தரும் ஒரு 15 தேதிக்கு அப்புறம். ஏன்னா சூரிய பகவான் அங்கே மாறுவார். 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். தந்தையின் உடல்நலத்தில் நாம் அக்கறை எடுத்துக்கணும். தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த உடல்நலத்திலே நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். தந்தை சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது நம்மளுக்கு டேக் ஓவர் ஆகிறதுக்கான காலம் இந்த காலமாக இருக்கும் சாமி. இந்த மாதத்துலேயே அதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. பிரச்சனையிலேருந்து விடுபடுறவங்க, ஐயா நான் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குன்னா நான் விடுபட்டு வரணும், அந்த சொத்துக்கள் எதனா கிடைச்சதுன்னா நான் அதில் இப்போ வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு ஏப்ரல் 15 தேதிக்கு அப்புறம் அந்த நிலைகள்லாம் மாறும் சாமி. நம்மளுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத இருந்த தந்தையே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் சாமி. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும்.
பிரிவினையாக இருந்த கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக லென்த்தில் போனதெல்லாம் இப்போ குறைந்து காணப்படும். ரொம்ப சண்டை போட்டு ஒரே ரூமில் இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தாலும் பேசாமே கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவையெல்லாம் இப்போ மாறி வந்து திருப்பி பழைய உறவுகள் தேடி வரதுக்கான அமைப்புகள் தேடப்போகுது. இல்லறத்தில் இருந்து வந்த குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் சாமி. இது நீங்கள் அது என்னென்னா நினைங்க, நம்ம ஃபேமிலியில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு முதல் வாய்ப்பு. திருமண பந்தத்துக்கு அந்த நாள் குறிக்கிறது இதை மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறான விஷயங்கள் எல்லாமே இப்போ முன்னெடுக்கக்கூடிய காலம். உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கூட்டு குடும்பமோ இல்லை தனி கொடுத்தனமோ, நம்ம ஃபேமிலியும் சரி மனைவி ஃபேமிலி ஆகட்டும், எல்லா ஃபேமிலியும் நம்மளுக்கு தகராறுகள் இருந்து மட்டுமே இருந்தது. நம்மளை எதிரியாகவே பார்த்தாங்க. இப்போ எல்லாம் மாறிடும் சுவாமி. இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த உறவுகள் நம்மளை நட்பு வட்டாரம் பாராட்டக்கூடிய தன்மைகள் பிறக்கும். பிரிவினில் இருந்து வந்த நட்புகள், ஐயா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க கூட இப்போ பகையாக மாறி இருப்பாங்க ஒரு ஆண்டு காலம். அவையெல்லாம் இப்போ மாறிடும் சுவாமி. நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் நிலைகள் மாறப்போகுது. குழந்தை பாக்கியம் சித்திக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் ஆகிட்டு இருந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் வரும். யோகம் தரக்கூடிய முதல்ல சொன்னால் பாக்கியத்தில் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால செல்வங்கள் சேர்றதுக்கான காலம் வரும். வேலை அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஐயா. சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கூட சொல்லலாம். இந்த மாதம் ஓரளவுக்கு இவங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் சார். லாபகரமான வேலைகள் எடுத்து செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கும் சாமி. முதல்ல எல்லாத்துலேயும் தொடுவதெல்லாம் பிரேக்குன்னு இருக்கிறதுலாம் இனிமேல் தடையெல்லாம் படிக்கட்டாக மாறக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதை இவங்க கண்கூடாக பார்க்கலாம். வெற்றி வாய்ப்பு, இந்த வெற்றி வாய்ப்பு என்று சொல்லுவாங்க இல்லை, தேர்வில் வெற்றி பெறுறது, அரசாங்க வேலையில் வெற்றி பெறுறது, தேர்வு எழுதி எக்ஸாம் எழுதி நம்ம கல்வியும் சரி அரசாங்க உத்தியோகமாகட்டும், தனியார் துறையில் ஒர்க் பண்ண போகிறேன் நான் இப்போ வேலைக்காக தேடிட்டுருக்கையா அப்படின்னா வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதெல்லாம் பயப்படணும் அவசியமே இல்லை. நம்ம இது வரைக்கும் தேடி போனோம், ஒரு இடத்த கூட நம்மளுக்கு சரியான முறையில் வேலை கிடைக்கலன்னா இனிமேல் நம்மளை தேடி வருகின்ற அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலைக்கு 4 வேலை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது. என்னென்னா கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும். உடல் உழைப்பு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து சாதாரணமாக வரக்கூடிய தன்மை தான். இரவு சார்ந்த விஷயங்கள், அதாவது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் இதெல்லாம் வந்து ரொம்ப நன்மையை தரும். இந்த நேரத்தில் உடல் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருந்தால் தொந்தரவான விஷயம் உடம்புலையும் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவானும் வகர நிவர்த்தி அடையத்தால் ஓரளவுக்கு உடலில் ஏற்பட்டு வந்த வலி, மனசில் ஏற்பட்டு வந்த வலியெல்லாம் மாறக்கூடிய தன்மை தான். நேரடி பார்வையில் இருந்தால் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் நம்மளை பார்க்குறவங்களாம் எதிரியாக பார்க்கக்கூடிய தன்மை ஏற்படும் இல்லை. அதெல்லாம் இந்த மாதமே ஓரளவுக்கு ஒரு 15 தேதிக்கு அப்புறம் எல்லாம் நிறைய மாற்றங்களை தனுசு ராசிக்காரங்க அனுப்பிக்க போகிறாங்க. இப்போவே நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது திருப்பியும் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலம். கடவுளே கதி என்று போயிருந்த தனுசு ராசிக்காரங்க அனைவருக்கும் இனிமேல் முன்னேற்ற பாதை, இறைவனை கும்புறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் இருக்காத அளவுக்கு நம்மளுக்கு உழைப்பு கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் சாமி. 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுற மாதிரியோ மினிமம் 12 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒர்க்கிங் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உழைப்பு உயர்வினை தரும் என்று சொன்னால் அது ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியம் 2 மடங்கு இல்லை பன்மடங்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். சில பேருக்கு வேலை ஜாப், அது எப்படி சொல்கிறதுன்னா ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் எதனா இருந்தால் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் தெரிவிக்கக்கூடிய அமைப்பு சுவாமி. சக்ஸஸ் கொடுக்கும். அங்கே கிடைக்கல, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சுவாமி அப்படின்னு நினைக்கிறோமில்ல, அந்த சக்ஸஸ் லைஃபெல்லாம் இப்போ கிடைக்க போதையா. பிள்ளைகளால் உயர்வு தரும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் உயர்வு தரக்கூடிய அமைப்பாகும். ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொன்னாங்களே, அது இந்த மாதத்தில் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் தன் மகனால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையிலிருந்து இவங்க விடுபட்டு அவங்களே நற்பெயர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த நற்பெயரை தேடித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அவங்களால் நம்மளுக்கு ஒரு பெரிய உயர்வின பதவி, உயர்ந்த கொள்கை, உயர்ந்த செயல் அப்படிலாம் நம்மளுக்கு என் மகன் நல்லா ஒரு பெரிய லெவலில் நாணியாக இருக்கான் அப்படின்ற ஒரு அமைப்பு நல்லதாக இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கும். அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புதிய மாற்றத்தை கொடுக்கும் சாமி. தனுசு ராசிக்காரங்களுக்கு அரசியலில் புதிய மாற்றங்கள் தெரிவிக்கின்ற நாட்களாக இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம்.
திடீர்னு பார்த்தா அவங்கள பார்த்தா கட்சியில் சேர்ந்துருவாங்க, கட்சியில் பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அரசாங்க பதவிக்கு இல்லைன்னா திடீர்னு பார்த்தா இவங்க எப்படி அரசியலுக்கு போனாங்கன்னே தெரியாது அப்படின்னு எல்லாருமே 10 பேர் பிரிஞ்சு இருப்பாங்க. எப்படி இவருக்கு பதவி கிடைச்சது, எப்படி இவர் எல்லாருமே போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கண் திருஷ்டி எல்லாம் விழக்கூடிய அமைப்பு தான். வேலைகள் நன்றாக இருக்கும் ஐயா, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உழைப்பு உயர்வினை தரும் என்று சொல்கிறோமில்ல, அந்த உழைப்பு உயர்வினை தரக்கூடிய மாதமாக அந்த ஏப்ரல் மாதம் தரும். 2 மடங்கு தரும் உழைப்பை, 2 மடங்கு உயர்வினை தருகிற மாதமாக இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் காலத்தின் கட்டாயத்தில் அடிபட்டது காற்று ராசி என்று சொல்கிற மாதிரி இந்த திரிகோணத்தில் வரக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் காற்று ராசியில் அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த துன்பங்களை அனுப்பிச்சாங்க. ஃபயர் மாதிரி இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தது. மன அழுத்தம் இருந்திருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் மாறிடும் சாமி. ஓரளவுக்கு இவங்க ஹெல்த்துலேருந்து சரி, ஃபைனான்சியல் ரீதியாகவும் சரி, இந்த மாதம் வெளிவரத்துக்கான காலம் கண்டிப்பாக உண்டு. கனரக வாகனங்களை வாங்கிறதுக்கு பாக்கியம் ஏற்படும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு திருப்பி தேடி வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. அவங்களுக்கு திருப்பியும் தேடி வரப்போகுது. செலவினெல்லாம் பண்ணிட்டேன் சுவாமி, ரியல் எஸ்டேட்லாம் போட்டுட்ருக்கேன், எதுவுமே கையிலே வரலை, எல்லாத்தையும் போட்டு முதல்ல அப்படியே தூங்கிட்டு இருக்க ஐயா, எதனா எடுத்தால் தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இப்போ புதிய முயற்சிகள், புதிய ஏற்பாடுகள், புதிய பதவி, ஒரு பராக்கிரமத்தை தனுசு ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாதத்திலேருந்தே அவங்களுடைய பராக்கிரமத்தை தடையில்லாமல் செல்லக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். இந்த ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரீ மைண்டு, ஒரு ஃப்ரீ மைண்டில் அவங்க வாழக்கூடிய காலம் எல்லாமே உன்னதமாக அமையப்போகுது. ஒரு வேலைக்கு 10 வேலை செய்யறதுக்கான பாக்கியம் ஏற்படும். ஒரு பிஸ்னஸுக்கு 10 பிஸ்னஸ் செய்யறதுக்கான பாக்கியம் ஏற்பட போகுது. உள்ளத்தில் இருந்து வந்த தேக்கமான நிலைமை, அதாவது உள்ளத்தில் என்ன நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகிடுமோ, நான் வெளியே வருவேனா வரமாட்டேனா, இப்படியே தான் என் வாழ்க்கைக்கு போகுமா, நான் செஸ்லாம் எப்போ குறைப்பேன், இது ஏப்ரல் மாதம். அதுக்கான தீர்வுகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தாலும் சரி, சொத்துக்கள் பிரச்சனையாகட்டும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துட்டுருக்கான் ஒவ்வொரு சூழ்நிலையும். தனுசை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த திரிகோண இந்த கோண ராசியில் வரக்கூடிய உபய ராசிக்காரங்களை கொஞ்சம் அழுத்தம் என்பது அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா ஈஸியாக ஈர்க்கக்கூடிய தன்மை, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நன்மை நடந்தாலும் அதிகமாக நன்மை நடைபெறுவது இந்த உபயராசி. கடுதலான காலமும் அதிகப்படியான துன்பத்தை அனுபவிக்கிறவங்களும் இந்த கோணராசி. அதாவது உபயராசிக்காரங்க அதிக நன்மையை தந்தாலும் அதிகப்படியான செல்வத்தை வாங்குவாங்க. அதிகமான கடுமையான சூழ்நிலை தாங்கக்கூடிய ஆட்கள் யாரானா இவங்க தான். ஏன்னா 9வது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் அல்லவா பாக்கியம் என்று சொல்கிறோம் இல்லை. அந்த பாக்கியத்தை பிறகு அதிகமாகவும் பாக்கியம் கிடைக்கும். நல்லதும் பாக்கியம்தான், தவறுதலும் பாக்கியம்தான். நாம் எடுத்து ஒரு நல்லதும் கெட்டதும் வேறு. பனிஷ்மெண்ட் ஆன காலம் எல்லாம் முடிந்து விட்டது ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பனிஷ்மெண்ட் ஆன காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நன்மை செய்து வாருங்கள். செல்வங்கள் அதிகமாக சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு ஐயா. வேலையில் கடின உழைப்பு தருகின்ற மாதம். வேலையெல்லாம் நல்லா இருக்கும், அதில் ஒன்றும் குறையில்லை. கனரக வாகனங்கள், புதிய ஒன்றுக்கும் மேற்பட்ட ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, இந்த சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மாதமே சொல்லலாம், இந்த ஆண்டு தொடக்கம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே தெரிஞ்சிடும். இவங்க வேலை சார்ந்த விஷயமாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், புதிய முயற்சிகளை ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இவங்க பெரிய லெவலில் வரத்துக்கு, ஒரு பிஸ்னஸுக்கு 2 பிஸ்னஸ் 3 பிஸ்னஸ் பெய்யறதுக்கான அமைப்பு இந்த மாதமே அதுக்கு தொடங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம். உயர்வினை தருகின்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு இருக்க போதைய குழந்தைகளால் பெரிய நன்மை, பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கக்கூடிய காலம், குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம், ஆண் மகவு பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு ஏற்பட போகுது. அதாவது நல்ல முன்னேற்ற பாதை, வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய மாதமாக இதுதாங்க வழிகாட்டுறது. உங்களுக்கு இந்த மாதம் தான் வழிகாட்டுறதுக்கான மாதம். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும், பெரிய பாக்கியெல்லாம் கொடுக்க போகுது. நல்ல ஒரு அமைப்பை தேடித்தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருப்போரூர் முருகப்பெருமானை வழிவிடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.